யாவரிலும் என்று 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனித்திருப்போம். எல்லாரும் எளிமின்று வேதத்தை வாசிக்க போகிறோம். 2 கிங்ஸ் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். எல்லா கையில் வேதத்தை எடுத்துக்கணும் எல்லாரும். 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவென்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இரைச்சலையும் கேட்க பண்ணியதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தேரின் ராஜாக்களையும் ஏத்தேன் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி புரித்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களை தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அப்படி இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துகள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது முடிவட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். உட்காருவோம். சில யோசிக்கிறாங்க, போன வாரம் தான் அந்த பிரசங்கத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கடந்த வாரத்தில் அந்த வார்த்தையை பேசும்போது, கடந்த நாட்கள் அந்த வார்த்தையை தியானித்தேன். ஆண்டவர் சில காரியங்களை என் உள்ளத்தில் பாரப்படுத்தினார். இந்த பகுதியிலே சில காரியங்களை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்ததனாலே அதே பகுதியை இந்த நாளிலே ஒரு செய்தியாய் சொல்லும்படி கர்த்தரனை வழிநடத்தினார். ஸோ கடந்த வார்த்தை சொன்ன சில காரியத்தை, அவர் சொன்ன காரியத்தை நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு, அது பிறகு தேவன் இந்த பகுதியிலே சொன்ன சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தின அல்லது எனக்கு இன்ஸ்பைர் பண்ண சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிக ஆச்சரியமானது. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர் முடித்த பின்பு அதை தியானித்து பிரசங்கம் கேட்டு அப்படியே நான் போகிறதில்லை. என்ன வார்த்தைகள் என்பதை யோசித்த வேளையில் சில பகுதியில் தேவனுடைய ஆவியானவர் தெளிவாய் இந்த பகுதியிலிருந்து சில வார்த்தைகள் ஊடாக என்னோடு இடைபெற்றதுனாலே அதை நான் உங்களோடு பகிர்ந்தும்படியாக விரும்புகிறேன். அது அவசியமான காரியம் என்பதை தேவ ஆவியானவரும் உணர்ந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், சமாரியாவை முற்றுகையிட்ட ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். ஆகாபின் குமாரன் எரோம் சொல்லுகிற ராஜா அரசாண்டு வருகிற அந்த நேரத்தில் இந்த சீரியர்கள் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். அந்த சொல்லும்பொழுது கடந்த வாரத்தில் அந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதற்கு பின்பு என்ற வார்த்தையை சொன்னதை பார்க்கிறோம். அநேகர் ஒரு பேசின சத்தத்தில் எவ்வளோ பேர் நீங்கள் தெளிவாக கேட்டீங்கன்னு தெரியலை. அதில் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. எப்படி கேட்டேன்? இதற்கு பின்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சீரியர்கள் இஸ்ரவேலர் மூலமாய் நன்மைகளை பெற்ற பின்பு என்ற வார்த்தையை
அந்த ஒரு வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது. சீரியர்கள் இஸ்ரவேல் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். 2 காரியத்தை குறிப்பிடும்படியாக நான் விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது சீரிய தேசத்தின் படைத்தலைவன் நாகமான் என்பதை குறித்து வாசிக்கிறோம். சீருடைய படைத்தலைவன், அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவிற்கு பல வெற்றியை தந்திருந்தார். ஆகவே அவன் ஒரு டாப் மோஸ்ட் மனிதனாக கருதப்பட்டவன். ராஜ அரண்மனையிலும் சரி, தேசத்திலும் சரி உயர்வாய் எண்ணப்பட்டவன் இந்த நாகமான். ஆனால் அவன் குஷ்டரோகமாயிருந்த செய்தி நமக்கு தெரியும். சிறையாய் பிடித்து கொண்டு போன அந்த ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ராஜாவிடத்திலே, சீரிய ராஜாவிடத்திலே கடிதத்தை வாங்கி கொண்டு வருகிறான். யோசிச்சு பாருங்கள். அப்படியானால் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வருகிறான். கடைசியிலே எலிசா மூலமாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இது சீரிய தேசத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை என்பதாய் பார்க்கிறோம். சீரியாவின் ராஜாவிடத்தின் ரெக்கமெண்டேஷன் கடிதனை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு வாங்கி கொண்டு வந்தான். ஆனால் சுகமாக்கியது தீர்க்கதரிசி என்பதாக நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய நன்மையை சீரியர்கள் அனுபவித்தார்கள். அடுத்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீரானால் இந்த சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து முற்றுகையிடும் பொழுதெல்லாம் அவர்கள் முயற்சி பண்ணுகிற நேரங்கள், யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற நேரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் வாயிலாக யோராம் ராஜாவுக்கு பேசினார். நீ இந்த வர்றான், நீ தப்பிச்சுக்கோ, இந்த மாதிரி பிரச்சனை வருது, நீ விலகி போ என்று ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுத்தான். அந்த எச்சரிப்பை கேட்டு தன்னை பாதுகாத்து கொண்டான் ராஜா. எல்லாம் கவனிங்க. அநேக நேரத்தில் தேவனுடைய ஊழியர் மூலமாய் வருகிற எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் அல்ல தட்டுவீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது இருக்காது. இவன் ராஜாவாக இருந்தாலும் எலிசாவின் வார்த்தையை அவன் கேட்டுக்கொண்டு வந்தான். எலிசாவுடைய வார்த்தையை அவன் கேட்டான். ஆகவே அநேக ஆபத்துகளுக்கு அவன் தப்பு வைக்கப்பட்டான். தேவனுடைய ஊழியருடைய கடமை என்ன? தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படியாய் சொல்லியிருக்கிறார். தேசத்திலே பல காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய மண்டலத்திலே பல காரியங்களை நிகழ்வதை பார்க்கும் பொழுது, தேவ ஜனத்தை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவளுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க வேண்டும். சிலருக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை மிகுந்த வேதனையான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கும். அது பின்காலத்தில் மிக வருத்தப்படுகிற ஒன்றாய் மாறிவிடும். சரி, இங்கே அவன் கேட்டான், தப்பியது ஒன்னான். இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா, நம்மள உளவாளி யாராவது இருந்து சொல்றீங்களா? நம்ம பரட்டவனே அங்கே தெரிஞ்சிருது யார் உளவாளியை. அப்போ தான் அவன் சொன்னா, இல்லையா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ஒரு ஆள் இருக்கிறான், அவன் எங்க பள்ளியரில் பேசுறது கூட அவனுக்கு என்ன செய்யும்? கேட்கும். உடனே என்ன பண்ண தெரியுமா? அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம். எல்லாம் அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்ப அதனால என்ன பண்றான்? 14ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. 14 குதிரைகளையும் அதை பார்த்தேன். ஊழியருக்கு வர்ற பாட பாருங்களேன். நன்மை சொன்னான், தன் தேசத்தை பாதுகாப்பதற்காக நன்மை சொன்னதுனால இப்போ யாருக்கு போராட்டம்? எலிசாவையே கொலை. தான் பிசாசுடைய திட்டம். நல்லா கவனிக்கணும். அதனால தான் ஊழியர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்னா. ஏங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பத்தின் பிரச்சனை, உங்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பிரச்சனை யார் மேலே இருக்குதுங்க? ஊழியர் மேலே. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஹாயாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம். வெளியே வந்து பாடல் பாடி சந்தோஷமாக அவங்கள வார்த்தையை சொல்லுவதனால பாஸுக்கு என்ன பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, உங்கள் அனைவருடைய பிரச்சனையும் யாருடைய பிரச்சனை? உங்களுடைய பிரச்சனை. அந்த அழுத்தங்கள், போராட்டங்கள் உண்டு என்பதை ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. அதை மறந்து போகக்கூடாது. இந்த ஒரு எலிசாவை பிடிப்பதற்கு என்ன பண்ணா? பெரிய இராணுவத்தை அனுப்புகிறான். எல்லாம் அனுப்புகிறான். சரி, அனுப்பின பிறகு உங்களுக்கு தெரியும், சம்பவம் தெரியும். நான் அங்கே சொல்ல போகிறது அந்த இதற்கு பின்பு அப்படின்றது தான்.
எல்லாம் மாட்டாங்க. எலிசா நேராக எல்லாரையும் கொண்டு போய் அவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்து எல்லாரையும் கொண்டு போய் எங்கே கொண்டு நிப்பாட்டுறான்? சமாரியாவில் போய் நிப்பாட்டான். ராஜா முன்னால் என்ன செய்ய கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தா இப்போ எங்கே இருக்குது? தேசத்தின் நடுவில் இருக்கிறார்கள். ராஜா இருக்கிறான். ராஜா கேட்குறான், என்ன சொல்றான் பாருங்க, 21 வசனம். பழி வாங்கணும், கொன்றுவோம். இன்னைக்கு அநேக விசுவாசத்தை கொன்றுவோம். நம்ம கையில் ஒப்பு கொடுத்து தரல, என்ன செய்வோம்? கொன்றுவோம். கிடைச்ச சான்ஸை வச்சு என்ன செய்வோம்? பழி வாங்கிடுவோம். வந்துட்டான் கொடுத்து ஒரே படா போயிடுவோம். இல்லை, எலிசா சொன்ன காரியம் இல்லையா, நீ வெட்ட வேண்டாம், நம்முடைய பட்டயத்தாலும் உடைய வில்லாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டெடுத்து போகும்படி அப்பமும் தண்ணீரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, வைக்க சொன்னது என்ன? அப்பமும் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போ என்ன விருந்து பண்ணானா பார்த்தீங்களா? பெரிய விருந்து பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுலையும் 21 வசனத்தில் ராஜா சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்போ எலிசாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? என் தகப்பனே. என்ன அழகான வார்த்தை பாருங்களேன், அப்படியே தூக்கி வைக்கிறான். என் தகப்பனே, என் தகப்பனே அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு பெரிய விருந்தே வைக்கிறான். என்ன வைக்கிறான்? இப்ப இவன் சொன்னது அப்பமும் தண்ணீர் தான். ஆனால் இவன் என்ன பண்ண, நான் எவ்வளோ பெரிய ஆள் ராஜா, என் பெருமையை நான் காட்ட வேண்டாமா? என்னுடைய அந்தஸ்து என்ன ஆவது? பெரிய விருந்தை வச்சு அனுப்பிட்டான். இதெல்லாம் நடந்த பிறகு திரும்பவும் யார் வருவா இப்பொழுது? சீரியாவின் ராஜா வந்து முற்றுகிடுகிறான். எல்லாம் கவனிங்க, சீரியன் ராஜா வந்து திரும்ப முற்றுகிடுகிறான். இப்ப இந்த தகப்பனே அப்படி சொன்னான் பார்த்தீங்களா? யாரு? ராஜா. இப்ப என்ன சொல்றான் வாசிங்க அப்போ, 31 வசனம். யார் இவன்? என்ன சொன்னவன்? சொல்லுங்களேன். இப்ப என்ன சொல்றான்? சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இப்படி தான். பாஸ்டர் முன்னாட்டே அப்பா பாஸ்டர், அட்டே அப்பா புகழ்ற புகழ் மற்றவங்க முன்னால. ஆனால் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பள்ளி அறையில் பேசுவது இங்கே காது கேட்கும், ஆண்டவர் கேட்க பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை பாஸ்தே இல்லையா நான் பேசுறது யாருக்கு தெரியும்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. நீங்கள் ஊழியருடைய ஸ்தானத்தில் ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்களானால் ஆண்டவர் பல கிருபையை தர்றாரு. ஆனால் இது எங்களுக்கு தெரியும். முன்னால் வந்து பாஸ் எங்கள் பாஸ் மாதிரி உண்டா, அவ்வளோதான். மனச்சாட்சியில் கையை வைத்து நீங்கள் சொல்ல முடியுமா? நான் எந்த இடத்துலையும் என்னுடைய ஊழியரை என் வீட்டில் கூட நான் தவறாக பேசுனதில்லை, குறையாக பேசுனதில்லைன்னு சொல்ல முடியுமா? தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய பந்தியில் பங்கு வர போகிறோம். நான் நேரடியாக கேட்கிற கேள்வி. பல இடங்களில் நான் ஊழியத்துக்கு போகிறேன். பல சபைகளை விசுவாசிகள் ஊழியர்களை நடத்துகிற விதங்கள் நான் என்கிட்ட சொன்னான்னு சொல்லி நேராக நீங்கள் உங்கள் பாஸ்டர் போய் பேசுங்கன்னு சொல்லுவேன். நான் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கேன். நேராக ஊழியத்தில் போய் சொல்லுங்கள், என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஊழியரை குறித்து எந்த காரியமானாலும் சரி நீ பேசுனீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது என்பது. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் கடனாக பார்த்தேன். இங்கே தகப்பனே முன்னால் பார்த்து அட்டே அப்பா வெளியே பார்த்தாங்க, இவங்கள மாதிரி பாஸ்டரை மதிக்கிற ஆள் யாருமே இல்லைடா, இவங்கள மாதிரி யாருமே இல்லை. ஆனால் அங்கே இவன் என்ன செய்ய? தலையை வட்டு. அங்கே வெட்டுற வேலை, அங்கே குத்துற வேலை, அங்கே குறை சொல்கிற வேலை அதல்ல. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். நான் தொடர்ந்து கீழுள்ள சம்பவத்துக்கு வரும்படி விரும்புகிறேன். இப்போ பயங்கர பஞ்சம் கடந்த வாரத்தில் அதை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். அங்கே நான் அதை போல நான் இப்போ இந்த
குஷ்டரோகிகளை குறித்த காரியத்தை மாத்திரம் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் அதை குறித்து என் உள்ளத்திலே பாரப்படுத்தினார். கடந்த வாரத்தில் சில நேரங்களில் இந்த பகுதியை திரும்ப திரும்ப வித்தியாசமான மொழியாக்கங்கள் எல்லாத்துலேயும் பார்த்த சில காரியங்களை, ஏன்னா தேவ ஆவியான வசனத்தில் சில அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே சில காரியங்கள் உணர்த்தப்பட்ட நான் அதை சென்று தியானித்த வேளையிலே இந்த குஷ்டரோகிகளை குறித்த சொன்ன காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். ஒலிபுகம் வாசலிலே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். கடந்த நாட்களிலே தியானித்தோம். குஷ்டரோகிகள் தீட்டானவர்கள், அவுட்காஸ்ட் பீப்புள், பக்கத்தில் வரக்கூடாதவர்கள், புறமாக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த 4 பேர் மூலமாக தேவன் தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே பயன்படுத்துகிற ஆட்களை பார்த்தீங்கன்னா உதாசீனப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இவர்களை கர்த்தர் என்ன செய்தாங்க பயன்படுத்தினார். தாவீது குடும்பத்தில் அசட்டே எண்ணப்பட்டான், அற்பமாக எண்ணப்பட்டான். அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கும் பொழுது கூட அகங்காரம் என்ன என்று அவனை கடிந்து கொண்டார்கள். கர்த்தரை பயன்படுத்தினார். ஏரை ஓட்டிக்கொண்டு சென்ற எலிசா, மோசே, இவெல்லாம் யாருன்னா சாதாரணமாக எண்ணப்பட்ட மனிதர்கள். பேதுரு மீன்பிடிகாரன், திறமை அல்ல, படிப்பல்ல, அந்தஸ்தல்ல, அதெல்லாம் இருப்பது நல்லது. ஆனால் தேவனால் பயன்படுத்துவதற்கு அது ஒரு தடை அல்ல என்பதை இந்த வேதவசனம் சொல்லுது. இவங்க 4 பேர் சொல்லப்படலை, யாருனே சொல்லப்படலை, பேர் இல்லாத ஆட்கள். இன்றைக்கு ஒன்று செஞ்சுட்டு அவனுடைய பேரை பிரசித்தி பண்ண வேண்டும் என்று விரும்புகிற எத்தனையோ பேர் இருக்கிறதை பார்க்கிறோம். பேர் அல்ல, இவர்கள் 4 பேர் மூலமாய் தேவன் செய்த காரியங்கள். சமாரியாவுக்கு பெரிய ரட்சிப்பை தேவன் தந்தார். எலிசா சொன்ன தான், நாளைக்கு இந்நேரம் என்று சொன்னது ரைட் தான். ஆனால் இது குஷ்டரோகி தெரியாது, அவங்க அவுட்காஸ்ட் வெளியே இருக்காங்க, பக்கத்தில் இருக்க முடியாது. ஆனால் தேசத்தில் எந்த எதிர்பார்ப்பு இல்லை. நாளைக்கு இந்நேரம்னா ராஜாவில் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரர் வர்றாரு, நாளைக்கு காலைல வர்றாருன்னொடனே ஹான் தூரத்தில் அடிச்சாலும் போய் கதவை எட்டி பார்ப்போம், வந்துட்டாரா அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன். ஃபோன் வந்துச்சுன்னா உடனே போய் பான் பார்க்குறோம், அவர்கிட்ட தான் ஃபோன் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் சமாரியாவின் ராஜா இல்லை, அவன் அப்படி எண்ணவே இல்லை. அப்படி எண்ணி இருந்தான்னா அரண்மனைக்கு செய்தி போன உடனே நெஞ்சிருப்பான், ஆள் அனுப்பியிருப்பான். ஆஹா, அது ஏமாத்துறான், அது நம்மளை கொள்றதுக்கு வழிபார்க்கறான், இல்லைப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அப்போ தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும், அதை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த 4 குஷ்டரோகியுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் திரும்ப வாசிங்க. அப்போ இங்கே என்ன வார்த்தை அடிக்கடி வருது, சத்தமாக சொல்லுங்க. எத்தனை முறை? 4 முறை வருது. இந்த குஷ்டரோகிக்கு இருந்த வெளிப்பாடு என்னன்னா, சாவு என்பது நிச்சயம். எல்லாருக்கும் என்ன வரும், சத்தமாக சொல்லுங்களேன். இது அறியணும் முதல்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பெருமை, மேட்டிமை இதெல்லாம் நம்ம விட்டு அகன்றோம். எல்லாருக்கும் சாக போகிறோம். அவனுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு, இங்கே இருந்தாலும் சாவு, அங்கே இருந்தாலும் சாவு, உள்ளே போனாலும் சாவு, வெளியே எங்கே போனாலும் என்னதான் வரப்போகுது, சாவு தான் வரப்போகுது. சாவை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றார்கள். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரிதான். இந்த உலகத்தில் சயின்டிஸ்ட், பல கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்காங்களா? இல்லை. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள், காந்தி, இந்திரா காந்தி போன்ற பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. தேசத்தில் பயங்கர கன்னடி போன்ற பயங்கர தலைவர்களாக இருந்தாங்க. அவங்களாம் என்ன செய்தாங்க? இருக்காங்களா? சொல்லுங்களேன். இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன ஆக வேண்டும்? ஒரு நாளில் என்ன ஆகணும்? சாகத்தான் செய்ய வேண்டும். சாவு என்பது
நிச்சயம். ஒருவேளை கொஞ்சம் பணம் இருந்தால் கடைசி நேரத்தில் வெண்டிலேட்டரில் போட்டு கொஞ்சம் என்ன செய்யலாம், ஜீவனை பாதுகாக்கலாம், அவ்வளோதான். விசுவாசில் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், சாவு என்பது எல்லாருக்கும் உண்டு, நியமிக்கப்பட்ட ஒன்று என்பதை நன்றாய் அறிந்திருப்போமானால் நான் உலகத்தில் சாக போறவன் தான். வேற எதுக்கு என் உலகத்தில், இந்த உலகத்தில் பெருமை எனக்கு தேவை, மேட்டிமை எனக்கு தேவை? என்ன, கர்த்தருக்கு பயப்பட பயம் வந்துடும், கர்த்தருடைய வழியில் நடக்கின்ற ஒரு வாஞ்சம் வந்துடும். கன்னியுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. நீ கிறிஸ்தவ சபைகள் கூட பரலோகத்தை குறித்த வெளிப்பாடே இல்லை. பரலோகத்தை வந்து பேசினா ஒருத்தர் சொன்னாரா, முதல்ல இந்த உலகத்தில் அனுபவிக்கிறத அனுபவம்ப்பா, பிறகுதை பார்த்துக்கலாம். நான் அதை படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் ஞாபகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:22. தரித்திரன் மரித்து தேவதூதரால் என்னன்னு சொல்லப்படுகிறது? தரித்திரன் மரித்தான். இங்க எனக்கு ஐஸ்வர்யவானும். அப்ப என்ன, அவனுக்கு என்ன இருக்கு? சாவுதான். ஐஸ்வர்யவனாயிருந்தாலும் என்ன இருக்கு? சாவு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ கல்யாண வீட்டுக்கு போறதை காட்டிலும் ஒரு துக்க வீட்டுக்கு என்ன செய்ய போ. அங்க வந்து உன் முடிவு என்ன செய்யும்? அவனுடைய முடிவை பார்க்கும் பொழுது ஞானவானவனும் தன்னை குறித்து சந்திப்பான். நானும் ஒரு நாள் இப்படி பெட்டியில் படுக்க போறேன், எனக்கு இப்படி ஒரு நாள் மரணம் வரப்போகுது, அப்ப நான் எப்படி இருப்பேன், என் முடிவு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். அநேகருக்கு இந்த உலகத்தில் மரணத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கிடையாது. நான் சாவம்ன்ற எண்ணமே கிடையாது. அதுக்கு நல்லதான். இந்த கால வேளையிலே நான் நெகட்டிவாக பேசுகிறேன் நினைக்காதீங்க. இவங்களுக்கு அது இருந்ததுனால தான் அவங்க மற்றவங்களுக்கு ஆசிரமமாக காணப்பட்டான்னு போய் சொல்ல விரும்புகிறேன். நான் நினச்சிருப்பான், பட்டினியாக இருந்தோம்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் செத்துக்கிட்டு இருக்கணும், அங்கே போனால் ஒரே வெட்டி என்ன செய்வான், சீக்கிரத்தில் செத்துருவோம். எப்படி பாருங்களேன். நல்லா கொஞ்சம் யோசிங்க. பட்டினியாக இருந்தால் எப்படி சாகணும்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும். எதிரி பாளையத்துக்கு போகும்பொழுது அவன் கண்டுபிடிச்சி வெட்டினான்னா ஒரே நிமிஷத்தில் என்ன செய்யுங்க, சாவு. அப்போ எப்படி நமக்கு என்ன இருக்குது? இப்போ சாவு. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற காட்டிலும் குயிக்காக சாகிறது ரொம்ப நல்லதுன்னு போயிட்டான். வேகமாக செத்தா ரொம்ப நல்லது தான். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு நான் என்ன செய்வேன், சாகத்தான் போகிறேன் அப்படின்ற பயம், அந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியிலே நடப்போம். உலகத்திற்கும் உலகத்துக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் உலகத்தை நம்ம ஜீவிக்க மாட்டோம், தேவனுக்காக நம்ம ஜீவிப்போம். நான் பல தலைவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து, அவங்க வாழ்க்கையின் காரியமெல்லாம் எவ்வளோ கண்டுபிடிச்சவங்க தான், எவ்வளோ காரியங்களை செய்தவர்கள் தான். ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை நினைச்சாங்க கிடக்க. அதனால தான் ஆண்டவர் எபிரேயர் சொன்னார், மனிதன் ஒரே தரம் என்ன செய்தாங்க, சில சொன்னால் செத்து செத்து படைக்கிறேன்னாங்க. அந்த சாவை சொல்லலை, பழகிச்சா ஒரே சாவை தான். அப்படி சொல்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணல. நீங்கள் நல்லா இருக்கணும், நீடித்த ஆயுளோடு இருக்கணும், அதெல்லாம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஆனால் எத்தனை நீடித்த ஆயுளோடு இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு நாள் இந்த மரணத்தை சந்திக்கணும், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன், எனக்கு சபதத்தை எல்லாம் இந்த உலகத்தில் போயிடும், நான் மாற்றினா வெறும் பெட்டியில் வச்சு போகிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவனை தேடுவதற்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் நமக்கு நேரம் கிடைக்கும். நேரத்தை ஒதுக்குவோம், தேவனுடைய காரியங்களை முக்கியப்படுத்துவோம். அப்படி இல்லாதனால தான் இந்த மாம்சத்தை பேணி காப்பதிலேயே நம்முடைய காலங்கள் போய்விடுகிறது. இந்த காலவெளியிலே அதை உணர்வும். ஒரு நாளில் நான் அந்த உலகத்தை விட்டு நான் போகக்கூடியவன். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமான ஒன்று அல்ல. நித்தியமான ஒரு வீட்டுக்கு போகிற நான் நித்திய வீட்டுக்கென்று எதை சேர்த்திருக்கிறேன், பரலோக ராஜ்யத்திற்கென்று நான் எதை டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறேன் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து அதற்கு நம்முடைய நேரங்களை செலவழிப்போம், அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.
தேவனுடைய காரியங்கள் முக்கியத்துவம். பல நேரங்களில் பல சாக்கு போக்கு சொல்லுகிறோம், பல காரியங்களை குறித்து நம்ம சொல்லுகிறோம். என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் தேவனிடத்தில் நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. பிரசங்கிக்கிற நானாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் சரி, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே அதில் பதில் சொல்ல முடியாது. ஆகவே இந்த குஷ்டரோகிகளுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருந்ததுனால்தான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இல்லாட்டா அவன் பாட்டு இருந்திருப்பான். சமாரியாவில் பயங்கரமான பஞ்சம் பயங்கரமான தீமை ஏற்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நம்மளை அந்த நிச்சயத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்வோமானா நம்ம நேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது உண்டு. இயேசு வந்தது வாழ்வதற்காக அல்ல, மரிப்பதற்காகவே வந்தார். மரிப்பதற்காக வந்தார், வாழ்வதற்காக. வாழ்ந்திருக்கலாம், எவ்வளோ வாழ்ந்திருக்கலாம் அவர், இல்லை. கடந்த வாரத்தில் நான் தேவனுடைய ஊழியர் கூடத்தில் ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கொடுத்தார், நீ மனுஷருக்கேற்றலை சிந்திக்கிறாய், தேவனுக்கேற்ற என்ன செய்யலை நீ சிந்திக்கிற, அப்பாலே போ சாத்தான் என்னார். அவன் கொஞ்சம் பாடு கஷ்டத்தை பற்றி ஆண்டவர் இயேசு பேசும் பொழுது இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு போய் பேர் சொல்கிறான். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நீ தேவனுக்கு ஏற்றது சிந்திக்கலன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டதை குறித்து நான் பார்க்கிறோம். இப்படி சிந்தை இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கணும், ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவிக்கணும். தேவனுக்காக வாழ்வது கஷ்டம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்போது, இந்த வசனங்கள் கடந்த நாட்டிலே பாரப்படுத்தினதுனாலே இந்த வரப்போகிற தீமிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க வேண்டும், நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரே அந்த பாரத்தோடு இந்த வார்த்தையை நானோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த 4 குஷ்டரோகிகளும் செய்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஸ்ட்ரைக் பண்ண இன்னொரு வார்த்தை என் இருதயத்தை தொட்ட ஆழ பதிந்த ஒரு வார்த்தையை வாசிக்கும் பொழுது வாசிங்க. அப்போ 5ஆம் வசனம், இருட்டோடே எழுந்திருந்து சொல்லப்படுங்க. அப்போ எப்போ எழுந்திருந்து? இந்த இருட்டோட எழுந்திருக்கிற பழக்கம் நமக்கு தேவை. அதனால் என்ன நடந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. அப்போ இருட்டோட எழுந்திருந்து பார்த்தீங்களா என்ன பண்ணாரா? இருட்டோட எழுந்திருந்து போய் சத்தமாக சொல்லுங்களேன், டீ குடிக்க போனாரா? நான் சில நேரத்தில் நாற்று நிலை கொண்டு விட்டுருவாங்க. அங்கே சில நேரத்தில் இந்த காப்பி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கலாம் அதெல்லாம் கேட்சே கிடையாது. சில நேரத்தில் காலையில் ஜோம் பண்ணிட்டு டீ கடையை தேடி போனால் டீ கடையை மைல் கணக்காக போனால் இருக்காது அங்கே. இங்கே ஆண்டவர் இருட்டோடு எழுந்திருந்து எங்கே போனாரா? இந்த இருட்டோடு எழுந்திருக்கிற வழக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியலை. நம்ம கட்டாயம் தேவை. இருட்டோடு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம், நல்ல அனுபவம். நம்முடைய ஆண்டவர் இயேசு இருட்டோடு அவர் எழுந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். விசேஷமா பெண்களுக்கு நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லியிருக்கு. வாசிங்க. அப்போ 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இருட்டோடு எழுந்து இப்போ கொஞ்சம் மாறி போச்சு, என்ன செய்கிறது? சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. பார்த்தீங்களா? இருட்டோடு எழுந்திருந்து இருக்கு. அப்போயே எழும்பி காலையிலேயே சாப்பாடு ஆக்கி படி இழக்கிறான்லாம் எழுதப்படுகிறது வாசிக்கிறோம். நீங்கள் பிறகு நீதிமன்றம் 31 வேறு போய் வாசி பாருங்கள். நான் இப்போ இங்கே வந்துடுறேன். இருட்டோடு எழுந்திருந்ததுனால இங்கே அடுத்து என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத அந்த 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதை வாசித்து கொண்டு வரும்பொழுது நான் வாசித்தேன். கீழே வரும்பொழுது வாசிங்க. அப்போ 6ஆம் வசனம், சரி 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம், அவங்களும் எப்போ எழுந்தாங்க? எழுந்து என்ன செஞ்சாங்க? இவங்க போகிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
ஓடி போய் விட்டார்கள். எப்போ 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 ஓடினாங்களா? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். வசனம் ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்கறதா தான் தெரியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க இருட்டோடு எழுந்திருக்கலன்னா அவனு இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சிருக்க மாட்டான், போயிருக்க மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இவங்க இருட்டோடு எழுந்திருந்தனால சத்துருக்களும் இருட்டோடு என்ன செய்தாங்க? ஆமாம். உங்களுக்கு வருகிற போராட்டம் ஓடணும்னா என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்களேன். இருட்டோடு எந்திரிச்சு ஜோம் பண்ணிங்கன்னா இருட்டோடைய பிசாசு என்ன செய்யும்? ஓடும். இருட்டோட ஓடும். நம்ம விடிகிற 8 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா அது நல்லா கூடாரம் போட்டு என்ன செய்யும்? உட்காந்துரும். அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரி, தரித்திரமும் சேர்த்து எல்லாம் சேர்த்து. அந்த நாட்களில் விசுவாசியுடைய வீடுகளில் அதிகாலை எழும்பி பாட்டு போகலாம். 5 மணிக்கெல்லாம் எழும்பி பாட்டை பாடி எங்கள் ஒத்தால் பாட்டு சத்தம் கேட்கும். காலை தியானம்னு ஒன்று இருக்கும், அதை வாசித்து ஜெபம் பண்ணுவார்கள். இது எப்படி தெரில, உங்கள் வீடுகளில் எப்படி நடத்துகிறீங்கன்னு எனக்கு தெரில. எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற எல்லா காரியங்களும் உங்களை விட்டு ஓடணும்னா இருட்டோடு எழும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒரு தேவனுடைய மனிதன், நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் இந்த வசனத்தை ஒருத்தருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போ அவர் சொன்ன இந்த வசனத்தில் இந்த ஒரு பகுதி எனக்கு நல்ல ஞாபகம். அவர் என்ன மற்ற காரியம் என்ன பேசினா தெரியாது. இந்த ஒரு பகுதியில் இந்த சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம். என்ன சொன்னார்னா, அந்த குஷ்டரோகிகள் 4 பேர் இருட்டோட எழும்பி நடந்து வந்த நட சத்தம் இவங்களுக்கு எப்படி ஆண்டவர் கேட்க பண்ணாரா? பெரிய இராணுவ இரைச்சல். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இருட்டோடு எழும்பி பாடுற பாட்டு சாத்தானுக்கு ஒரு பெரிய சேனை அவனுக்கு எதிர்த்து வர்றது போல இருக்கும். கர்த்தர் அதை உங்களை விட்டு விரட்டுவார். ஹல்லேலூயா. யார் ஜெபம் பண்ணா, யார் தள்ள கை வச்சா, அவர் பண்ணா இவர் பண்ணா எதுவும் நடக்காது. நீங்கள் எழும்புங்க. உங்களுடைய வீட்டில் இருட்டோடு எழும்பி உங்கள் பிள்ளைகளை எழுப்பி, நான் சொல்கிறேன், கர்த்தரை துதித்து பாட்டு பாடுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. வீணான பிரச்சனைகள், தேவையற்ற மன குழப்பங்கள், தேவையற்ற அபிப்பிராய பேதங்கள், சமாதான கேடுகள், ஐக்கிய கோளாறுகள், சாத்தான் கண்டு வருகிற எல்லாவற்றும் ஒன்றுமில்லாமல் தலதெறிக்க ஓடும். அந்த பகுதியை வாசிப்பு கண்டு இருட்டோட இவங்க இருட்டோடு இருந்தாங்க, இவங்க இருட்டோடு இருந்தாங்க, அவனு இருட்டோடு எழுப்பி ஓடிட்டான். கர்த்தர் செய்கிற காரியம் ஆண்டவருடைய ஊழியத்திலும் அவர் இருட்டோடு அதிகாலை எழுப்பி போனதுனால அவர் செய்த எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய சக்சஸை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை பல சாக்குப்போக்கு சொல்லலாம். சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாக்குப்போக்கு என்பது உண்மையானது அல்ல. எவ்வளோ வேலைக்கு போயிட்டு வந்து 11 மணிக்கு படுத்தாலும் காலையில் 5 மணிக்கு டியூட்டி போனால் போய்த்தானே ஆகும். 3 நேரம் ஷிஃப்ட்டு போடுறாங்க. திடீர்னு ஷிஃப்ட்டை மாற்றி தொடர்ந்து வேலை செய்யணும்னு சொன்னால் செஞ்சுதான் செய்கிறோம். ஆனால் எதில் மாத்திரம் நமக்கு கர்த்தரை தேடுறது தான் கஷ்டம். காலையில் ஜெபம், காலையில் ஜெபிப்பது அதுதான் கஷ்டம். நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரையாக சொல்ல முடியும், தயவு செய்து இருட்டோடு எழும்பி கர்த்தரை துதித்து பாடி உங்கள் குடும்பத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். ஆண்டவர் பெரிய அற்புத கதை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகும். விடுதலை உண்டாகிறது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். கஷ்டம்தான். எனக்கு காலையில் எழும்போது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். நான் நீங்கள் செய்கிற வேலையை காட்டிலும் பல மடங்கு வேலை செய்கிறவன். படிக்க உட்காந்தானா பல மணி நேரம் படிக்கிறவன். நான் ரொம்ப கடினமான காரியம். நான் சோம்பேறி அல்ல, நான் ஒரு உழைப்பாளி. இன்னைக்கு சொல்ல முடியும். காலையில் எழும்போது லேட்டாக படுத்தல், காலையில் எழும்போது கஷ்டம்தான். கால் கட்டளை விட்டு இறங்க மாட்டேங்குது, உண்மைதான். அதனால் படுத்த முடியுமா? இல்லை, முடியாது. காலவெளியிலே தீர்மானம் பண்ண, ஆண்டவரே குடும்பமாக அதிகாலை இருட்டோடு எழும்ப போகிறேன். மற்ற வேலையெல்லாம் பின்னால் ஷெடியூல் பண்ணி வைக்க போகிறேன். இருட்டோடு எழுந்திருந்து நான் துணித்து பாட போகிறேன்னு சொல்லுங்கள். நான் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திவார்த்தைன்னு சொல்கிறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய விடுதலையை உங்கள் குடும்பங்கள் காணும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். சத்துருக்கள் தலைகரித்து ஓட ஆரம்பிப்பார்கள். தேவனுடைய அற்புதம் நடக்கும். இருட்டோடு எழுந்திருந்து
அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோன்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 பாருங்கப்ப, அவனுக்கு ஒரே பிரியாச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாதவன் கிடைச்சவன எல்லாம் தள்ளிட்டு போகிறான். தனக்கு வேண்டியதெல்லாம் அம்மன்ட்டு அட்டு போகிறான். வாசிங்க. அதுக்கு பிறகு சொல்கிறேன். பார்த்தேன், ஒரு நேரத்தில் எத்தனை சட்டை போட முடியும், ஒரு நேரத்தில் கழுத்தில் எத்தனை செயின் போட முடியும் சொல்லுங்களேன். 10 கிலோ இருந்தால் 10 கிலோத்துக்கு மாட்ட முடியுமா? முடியாது. அவனுக்கு ஒரு அறிவு வந்துச்சு, இவ்வளோ இருக்கப்பா, இது நானாக வைக்கிறதுக்கா? வேண்டாண்டா. தான் தேவை சந்திப்ப தவறல்ல, ஆனால் அது பிறகுதான் அவனுக்கு ஒரு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ கத்தரை ஆசீர்வதிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை நான் அதிகமாய் பின்பான் பண்ணி விரும்புகிறேன். வாசிங்காப்போம். ம் ம் சரி. அவனுக்கு ஒரு பெரிய உணர்வு வந்துச்சு. இதைத்தான் ஆண்டவர் என் உள்ளத்தில் அழுத்தமாய் கத்தர் கடந்த நாட்டில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பேசினார். என்ன வந்துச்சு இப்போ அவனுக்குள்ள? நான் செய்கிறது, சத்தமாக சொல்லுங்க. இங்கே சொல்லிட்டீங்க, வீட்டில் என்ன சொல்கிறீங்க, புருஷன்ட்ட என்ன சொல்கிறீங்க, மனைவிட்ட என்ன சொல்கிறீங்க, மற்றவன்ட்ட என்ன சொல்கிறீங்க? இன்னும் சத்தம் வர மாட்டேங்குது. நான் செய்கிறது நியாயம்லன்னா வருது. நான் செஞ்சது தான் நியாயம். சண்டை வரட்டுமே, எங்கே சண்டை போட்டாலும் நான் செய்கிறதா என்னதாங்க நியாயம். ஒரு உணர்வு வரணும். நான் செய்கிறது என்ன கிடையாது. சத்தமாக சொல்லுங்களேன். இது எப்போ வரும்னா உணர்வு வேணும். என்ன வரணும்? உணர்வு. அந்த காலவில் ஜெபத்தோடு நிற்கிற காரணம் என்னென்னா, கடைசி நாட்களில் நோவா காலத்தை போல் வரப்போகுது. ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் வாழ்கிற காலம். அவ்வளோ அழிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் இரக்கம் இல்லாதவா? இரக்கமுள்ளவர். நீதியை பிரசங்கித்தான், ஆனால் உணர்வு இல்லை. அவ்வளோ ஜனத்தையும் தேவன் அடித்து போட்டு விட்டார். உள்ளத்தில் ஆண்டவர் பாரப்படுத்தினது தான். இன்னைக்கு நம்முடைய ஜனங்களும் உணர்வு இல்லாமல் போயிட்டாங்கன்னா, இந்த கடைசி நாட்டில் ஒருவேளை பிரசங்கம் கேட்கலாம், காணிக்க கொடுக்கலாம், ஊழியரை நான் ஊழியம் செய்யலாம், ஆனால் உணர்வற்ற நிலைமை இருந்தால் நிலைமை பரிதாபமாயிருமே. நிலைமை பரிதாபமாயிருமே. உணர்வு தேவை ஆண்டவரே, உணர்வை ஆண்டவனே. பல நேரங்களில் உணர்வு இல்லை. அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தது. நன்றாய் கவனியுங்கள். குஷ்டரோகி யாரு? சரீரத்தில் உணர்வு இல்லாதவன். உணர்வு இல்லாத போய் தான் என்னதாங்க குஷ்டரோகம். சரீரத்தில் உணர்வு இல்லை, ஆனால் ஆவியில் என்ன இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? மாறிடுச்சு. மாம்சத்தில் என்ன உணர்வு? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சொல்றன்னு ஏறுது. அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் என்ன இப்படி பார்த்துட்டார், அவர் என்னன்னு கேட்கல. அதெல்லாம் உணர்வு. பசி உணர்வு இருக்கு, எல்லா உணர்வு இருக்கு. ஆனால் குஷ்டரோகி காட்டிலும் மிக மோசமான நிலைமை என்னன்னா, ஆவியில் நான் தேவ சமூகத்தில் ஜீவித்த ஆண்டவரே, அவனுக்கு சரீரத்திலாம் உணர்வு இல்லை, ஆனால் ஆவியில் என்ன இருக்கு? அவனுக்கு ஒரு பெரிய உணர்வு இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு எல்லாத்துலேயும் உணர்வு இருக்கு, ஆனால் எதில் தான் உணர்வு இல்லை? ஆவியில் உணர்வு இல்லையா ஆண்டவரே? எத்தனை தான் சொன்னாலும் கீழ்ப்படிய உணர்வு இருக்கா? லேட்டாக வரேனான்னு லேட்டாக தான் வருவேன்ற தீர்மானத்தோடு வர்றீங்க. கொஞ்சமாவது உணர்வு. ஏன் அப்படின்னா அது உணர்வு இல்லை, உணர்வற்ற ஒரு நிலைமை. நான் தேவனுடைய வசனத்தை சொல்லும்படி வரும். வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம். தேவன் சொல்லுகிற வார்த்தையை தான் சொல்ல 1, 3 2 வார்த்தை சிறுமா சொல்லி வார்த்தை முடிக்க வரும். வாசிங்க அப்போ. 3ஆம் வசனமா? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ ஆண்டவர் கலங்கிறத பாருங்க. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, ஆண்டவருடைய இருதயத்தின் வேதனை. என் ஜனங்களோ உணர்வு இல்லை. மாட்டுக்கு என்ன பத்தி தெரியும், கழுதைக்கு தெரியும், ஆனா
என் ஜனங்களோ உணர்வில்லாம. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உணர்வற்ற நிலைமை இருக்குமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்முடைய நிலைமை மிக பரிதாபம் உள்ளதாய் போய்விடும். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என் இதயத்தை ஆழமாய் பாரப்படுத்தினது. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் அப்படியே நடக்கும். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். பிரசங்கலையா கேட்டார்கள். ஒருவேளை பேடை கட்டுவதற்கு உதவி செய்யலையா? செய்தார்கள். உணர்வற்ற நிலைமை. ஆண்டவரே, எங்க சபை மக்கள் நிலைமை இந்த மாதிரி ஆய்விடக்கூடாது, ஒருவருடைய நிலைமையாவது ஆய்விடக்கூடாது என்கிற ஒரு பெரிய பாரம் இருதயத்தை கடந்த நாட்களை அழுத்தினது. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உனது ஆண்டவர் அங்கலாய்க்க உணர்வு இல்லப்பா. எவ்வளவோ சொல்றேன். ஒரு மாட்டுக்கு கூட உணர்வு இருக்கு, கழுதிக்கு கூட உணர்வு இருக்கு. என் ஜனங்களோ உணர்வில்லையே. சற்று யோசித்து பார்ப்போம். உலகத்தின் காரியங்கள் மிக வேகமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆண்டோடைய அங்கலாய்ப்பு எவ்வளவு நன்மை செய்தார். சீரியருக்கு நன்மை செய்தது போல எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆபத்தில் தப்பி வைத்திருக்கிறார். மரண கண்ணிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறார். தேவனை சந்தித்திருக்கிறார். நல்ல வேலையை, குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு உணர்வற்ற நிலைமை கர்த்தர இருக்குமானா இந்த காலவெளியிலே ஆண்டவரே அந்த நிலைமையில் மாற வேண்டும் என்கிற மனம் தேவை. அது ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். குஷ்டரோகி உணர்வற்ற சரீரம், ஆனா அவனுக்கு அங்கதான் உணர்வு இல்லையே, அவருடைய ஆவில உணர்வு. வேத வசனம் சொல்லுது, 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? என்ன உணர்வு? தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. நான் நேரடியாக இடத்துல கேட்கிறேன், எவ்வளவு பைபிள் வாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் எவ்வளவு ஜெபிக்கிறீங்க? சனிக்கிழமை ஜெபத்தன்று வீட்டில் இருக்கிறீர்களே, ஏன் வாசகத்துக்கு வர முடியாது உங்களால? ஞாயிற்றுக்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி இல்ல மாத்தி ஜெபம் வைத்தால் அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை என்ற உணர்வற்ற நிலைமை எப்பொழுது மாறப்போகிறது? பாருங்க, வேலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தரை தேடுறதுல உணர்வு. ஆண்டவரை தேடுகிற உணர்வு இல்லாம போகிற நேரம். ஞாயிற்றுக்கிழமை காலம் வந்து நான் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டேன், அதோட சரி இல்லை, அது போதுமானது அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது போதுமானது அல்ல. ஆராதனைக்கு கொஞ்சம் ஒருவேளை சுவீனங்கள் மற்ற காரியங்கள் ஆட்டலாம். பக்கத்தில் இருந்துட்டு லேட்டாக வந்து ஆரம்பித்த பிறகு ஆராதனை நடந்தபோது வந்தா அப்போ என்ன உணர்வு? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட காதார், ஆண்டவரே உணர்வற்றவளாக இருக்கிறாங்களா? ஆண்டவரே ஒரு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம், தேவ சமூகத்தில் உங்களை நிறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே உணர்வில்லை. ஆண்டவரே மாலை நேர ஜபங்கள் சில நேரத்தில் வைக்கும்போது வரலையே ஆண்டவரே. எனக்கு எத்தனை பேர் வந்தாலும் ஜபத்தை நடத்துவது எனக்கு பிரச்சனை இல்லை. 2 பேர் இருந்தாலும் பைபிள் நடப்பேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? ஏன்னா உணர்வற்ற நிலைமையில் இருந்தால் என்ன சொல்லுதுன்ற வேத வசனம் நான் காட்ட விரும்புகிறேன். எப்படி இப்போ நிலைமை என்பதை காட்ட விரும்புகிறேன். அந்த உணர்வற்ற நிலைமை மாற வேண்டும். எல்லாருடைய பிரச்சனை தெரியும். உங்களுடைய நேற்று தினத்தில் உங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபித்து இருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் எல்லா பகுதிகளுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தரை தேட வேண்ட உணர்வு வரணுமே. இன்றைக்கி வியாழக்கிழமை வீட்டில் உட்காந்துருக்காட்டிலும் பெண்கள் ஜெபத்துக்கு வரணும் உணர்வு வரணுமே. சனிக்கிழமை பகலில் பாசிங் பிரேயரு, நம்ம இன்றைக்கி பண்ட வேலையும் செய்கிறோமே, கொஞ்சம் ஜெபத்தில் உட்காருவோமே, உணர்வு வரணுமே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடிச்சிடும். அந்த நாட்டில் எங்கள் வீடுகளில் காலையில் சாப்பாடு கிடையாது, மத்தியானம் கஞ்சி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் மீல். அப்படி தானே 3 மீல் 4 மீல் எல்லாம். அன்றைக்கி எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்களாம் அப்படி வளர்க்கப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை தானே கஞ்சியும் துவையலும் தான்.
ஏன் கர்த்தரை தேடுற நாள் திரும்ப சாயந்தரம் வரணும், ஊழியத்து போகணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. காலை 7:30 மணிக்கு 6 9:10 உங்களுக்கு முடிச்சிடுறேன். மாலையில் ஒரு 6 to 7:30 வர்றதுல என்ன கஷ்டம் என்னன்னு தெரியல எனக்கு. என்னன்னா ஆண்டவரே, உணர்வற்ற நிலைமை எங்கள் மக்களுக்குள் உண்டாகி விடக்கூடாது, விசுவாசிகளை பாதித்து விடக்கூடாது, நோவா காலத்தை போல ஒரு நிலைமை உண்டாகி விடக்கூடாது என்ற ஒரு ஜபத்தோடு பாரத்தோடு தான் ஆண்டவர் தந்த வார்த்தை உள்ள நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஆயத்தம் பண்ண பிரசவனை போன வாரத்தில் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை ஆயத்தம் பண்ணேன். போன வாரம் அவர் பேசும்போது ஆண்டுடைய ஆவியானவர் இந்த பகுதியை நீ கொஞ்சம் போய் வாசித்து பாருன்னார். தியானித்தினாலும் கூட பேசிட்டு இருக்கிறேன். உணர்வற்ற நிலைமை இருக்குமானால் நம்ம நிலைமை பரிதாபமாக போயிடும். இன்னைக்கு ஒருவேளை ஹாயின்னு போயிட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம். நான் கைவிடப்படுவோமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இல்லாம போனால் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுவோமானால் இங்கே இருந்த ஜாலியெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. இல்லை, அந்த நிலைமை மாறட்டும், அந்த நிலைமை மாற வேண்டும். தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். 119 சங்கீதத்தில் திரும்ப திரும்ப போய் வாசியுங்க, உணர்வை தாரும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். 34 வசனம், 73 வசனம், 125 வசனம், 144 வசனம், 169 வசனம், திரும்ப திரும்ப 110 வசனத்தில் சொல்லுகிறார், உணர்வுள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே, உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்பா, உணர்வுள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தின் ஜெபமாய் மாறட்டும். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை மாறட்டும். சொல்றது போல ஃப்ளஷ்ல மாம்சத்தில் உணர்வு வருது. ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், உடனே உணர்வு வருகிறது. சண்டை ஓடுவதற்கும் எதிர்த்து கேட்பதற்கும் வாதிடுவதற்கும் உடனே உட்படுகிறோம். மாம்ச சாகனமே வசனம் சொல்லுது, மாம்சத்தில் உணர்வு இருக்கக்கூடாது, சத்தவனாய் மாறணும். அது மாறி போயிருக்கே. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது? காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் வந்துடும், டிசம்பர் மாதம் வந்துடும். ஒரே ஓட்டம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறப்போகிறது? ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை கர்த்தருடைய பந்தி நடத்த முடிய விரும்புகிறேன். வாசிங்க, ஏசாயா 27 அதிகாரம், இஸ்ரேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வாசியுங்கள். ஏசாயா 27 அதிகாரம் 11 வசனம். இங்கே ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை குறித்து பல காரியத்தை சொல்லிக்கிட்டு வராரு. வாசிங்க அப்போ. அது என்ன ஜனம் அல்ல, உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் எனக்கு இந்த வார்த்தை பயங்கரமாக என் உள்ளத்தை பாய்த்தது. அந்த பாரத்தோடு தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் நான். உணர்வு இல்லைன்னா என்ன ஆகுமா? ஆண்டோடைய இறக்கம் என்ன செய்யாது, கிடைக்காது. தேவன் நினைச்ச மாட்டாரு, கிருபையும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை வாசி பாருங்களேன். ஏன் நோவா காலத்து மக்கள் அத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள்? உணர்வற்ற நிலைமையில் இருந்தனால தேவனுக்கு என்ன செய்யல, இரக்கம் பாராட்டவில்லை. இறங்குற கர்த்தர் இரக்கம் செய்கிறதா 1000 தலைமுறை விட்டும் இறங்குற தான் உண்டாக்கின ஜனம், தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டு இரக்கம் காட்டல. நோவாவுடைய கண்களில் மாத்திரம் தான் இறக்கம் அடைச்சு. நோவாக்கு மாத்திரம்தான். ஏன்? அவன் கர்த்தருடைய வழியில் நடந்தனாலே கிடைத்தது. மற்றவர்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள், தேவனுடைய செய்தி அளிக்கப்பட்டது. உணர்வு இல்லாத இருந்தனால ஆண்டவர் சொல்லாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், இரக்கம் செய்ய மாட்டேன், கிருபை என்ன செய்ய மாட்டேன். அது பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுதுதான், ஆண்டவரே என் ஜனங்கள் சபை மக்கள் ஒருவராவது இப்படிப்பட்ட இடத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் இரக்கம் பாராட்டலைன்னா நம்ம நிலைமை மிக பரிதாபமாக ஆயிரும். ஆண்டவனை கிருபை செய்யவில்லையானால் நம் நிலைமை மோசமாயிரும். வேண்டாம். இந்த காலவெளியிலே கர்த்தவக்கமாய் திரும்புவோம். இவ்வளோ நாட்கள் எப்படி இருந்தோமோ தெரியாது. ஆனால் வரப்போகிற காலங்கள் மிக கொடிய காலங்கள். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
தேவனை தேட ஒரு உணர்வுள்ள இருதயம் வரட்டும். சொல்லப்படுகிற ஆலோசனை கேட்பதற்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வரட்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கணும், நல்லா இருக்கணும், கர்த்தரை தேடணும், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பாக்கியமானா இருக்கணும். அது ஒன்று தான் என்னுடைய வாசை, என்னுடைய விருப்பம், வேற ஒன்றும் கிடையாது. நீ காணிக்க கொடுக்குறீங்களோ கொடுக்குறீங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடப்பதான் எங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியம். தேவனுடைய காரியங்களை நீங்களும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளும் சாட்சியாய் வாழ்வதுதான் என்னுடைய இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிற காரியம். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தெரியாது, தேவ சமூகத்தில் என்னுடைய உள்ளம் எவ்வளோ ஐயோ இவர் பாசிமைக்கு வரலையே, சும்மா தானே தெருவில் போய்கிட்டு இருக்கிறாரு, சும்மா தானே இருக்கிறார், வேலை இல்லையே, இவங்க அப்படி இருக்காங்களே, ஏன் சும்மா தானே வீட்டில் இருக்காங்க, ஏன் வந்திருக்கலாமே, கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி செஞ்சுருக்கலாமே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. உணர்வற்ற ஒரு நிலைமை இந்த காலவெளியிலே அது மாறட்டும். ஏன் அப்படின்னா, நானும் நீங்களும் உணர்வில்லாமல் போயிட்டீங்கன்னா ஆண்டோடைய இறக்கமும் கிருபையும் கிடைக்கலைன்னா நம்முடைய சம்பாத்தியமானாலும் நம்முடைய திறமையானாலும் நம்முடைய முயற்சியானாலும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது வேண்டாம். நோவா காலத்தில் அத்தனை பேர் மடிக்கப்பட்டார்கள். யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் இறக்கமுள்ளவர் தானே, ஏன் கொஞ்சம் பண்ணிடக்கூடாது? இல்லை, இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஜனங்கள் உணர்வு இல்லைப்பா, அதனால தான் இறக்கம் செய்ய முடியலை, நம்மளுக்கு கிருபை செய்யலை. தாவீது பாவம் செய்த வழியிலே உணர்வடைந்து 51ஆம் சங்கீதத்தை எழுதினான், கதறுகிறான். தேவன் இரக்கம் பாராட்டினார். தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கொண்டு வந்து நிறுத்தினார். காரணம் உணர்வடைந்தான். அவனும் உணர்வடைவா இருந்திருப்பானா அங்கே சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பார் ஆண்டவர். இல்லை, தாவீது கண்ணு கிருபை இல்லாமல் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்போ? நான் நீங்களும் தாவீதை போல உணர்வடையும் பொழுது. எல்லா தேவ சமூகத்தில் எழுப்பிக்கலாமா? எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் எழுப்பியிருப்போம். இந்த காலவெளியிலே ஒரு தீர்மானத்தோடு கர்த்தருடைய பந்தியில் பங்கு வர போகிறோம். அந்த வார்த்தையை பேசுனுடைய மிக முக்கியமான நோக்கம், அந்த வசனத்தை உணர்வு என்ற வார்த்தையை நான் படித்து கொண்டு வரும் பொழுது என் ஜனங்கள் உணர்வில்லாமல் போனதுனால அவங்களுக்கு இரக்கத்தை நான் காட்ட மாட்டேன், கிருபை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆண்டவரே, சபை ஜனங்களும் உணர்வற்ற நிலைமையில் இருந்தாங்கன்னா, உங்கள் இரக்கம் கிருபையும் கிடைக்கலன்னா மிக பரிதாப நிலைமை ஆயிரும். ஆண்டவரே, நோவாவின் நாட்களில் ஜனங்கள் உணர்வற்ற நிலைமையில் இருந்ததுனால எல்லாம் அழிக்கப்பட்டு போனார்களே. நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே, அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே என்று ஒரு பெரிய இருதயத்தின் பாரத்திலும் ஜபத்தோடு நான் உங்களோடு நான் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களை சற்று கர்த்தருக்கு முன்பாக ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் சார், என் ஜனத்துக்கு உணர்வு இல்லப்பா, அங்கலாய்க்கிறார். குஷ்டரோகிகள் சரீரத்தில் உணர்வு இல்லை, ஆனால் ஆவியில் உணர்வு இருந்துச்சே. யோசிச்சு பாருங்க. நான் செய்யறது நியாயம் இல்லப்பா, அது நியாயம் இல்லை. ஒரு பெரிய உள்ளுணர்வு, அந்த உணர்வு அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டு அந்த உள்ளுணர்வு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறலுக்கு நேராக இவளை கொண்டு போயிற்றே. நமக்கு சரீரப்பம் நல்ல உணர்வு இருக்கு, மாம்சத்தில் அதை காட்டிலும் பயங்கரமான உணர்வு இருக்கு. ஆனா அவளை யோசிச்சு பாருங்க, நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் தேவனுடைய ஊழியனாய், உங்களை கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறவனாய், உங்களுக்காய் உத்தரவாதம் கொடுக்கிறவனாய் இந்த சமூகத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ ஆலோசனை, வசனத்தின் மூலமாக எவ்வளோ காரியம்
ஆண்டவரை தேடுகிற காரியம். மற்ற எனக்கு எந்த காரியத்தை கூட கேட்டதில்லை. எனக்கு காசு கொடு, எனக்கு பொருள் கொடு, எனக்கு அதை செய் இதை செய்யணும். ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்தில் உங்கள்கிட்ட யார்கிட்ட எதையும் கேட்டதில்லை. நான் விரும்புகிற காரியம் தேவனுடைய ஊழியருடைய இடத்தில் தலைகிற என்ன காரியம்? நீ கர்த்தரை தேடணும், ஜெபத்துக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனுடைய காரியங்களை முன்னேறணும், தேவனுக்கு எடுத்த காரியங்களை நீங்கள் சாட்சியாய் வாழணும். அதுக்காகத்தான கர்த்தர் உங்களுக்கு மேல் என்னை தலைவனாய் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியை போல கண்டித்துரைக்க முடியாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். நீ பேசுனியா, நீ சொன்னையா? இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பந்தியில் பங்கு வர போகிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற உணர்வற்ற நிலைமையெல்லாம் மாறட்டும். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் பேசுவதற்காக அல்ல. பொதுவாக இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு உணர்வற்ற ஒரு நிலைமை. கடந்த நாட்களை ஒரு சபை, பெரிய சபை என்று நான் நினைத்து கொண்டேன். வெளியூரில் இருக்கிற அவங்க சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வேலைக்கு போயிடறாங்க பாஸ்டர். பயங்கர வேதனைப்பட்டேன். நான் நினைத்தது வேற. ஜனங்களுக்குள்ள உணர்வு இல்லை. சம்பளம் தான் முக்கியம், காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். ட்ரிபிள் பே டபுள் பே தரதுனால போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய வேதனை. உணர்வில்லாத ஒரு நிலைமை. கர்த்தரை தேடணும், உணர்வில்லை. இந்த காலவெளியிலே நாமும் நம்முடைய சபை மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நோவா பிள்ளைக்குள்ளே பிரவேசித்தது போல அவர் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும். அவரோடு நாம் சேர்த்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அப்படி இல்லை நம்முடைய பிரயாசம் வீணாக போயிடும். அப்படி ஒரே பாரத்தோடு தான் அந்த காலவெளி உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வேலை தெரியும், பிரச்சனை தெரியும், போராட்டங்கள் தெரியும், உங்கள் சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நான் சோம்பேறி அல்ல. எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உடம்பு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, எல்லாமே தெரியும் எனக்கு. ஆனால் அது மத்தியிலும் கர்த்தரை தேடணுமே, கொஞ்சம் உணர்வு இருக்குமே. ஆண்டவர்கிட்ட சாக்கு போய் சொல்ல முடியாதே. ஆண்டோடைய உள்ள அங்கலாய்க்கு ஜனங்கள் உணர்வு இல்லாமல் போயிட்டாங்கப்பா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒன்று உண்டோ? இன்னைக்கு அப்படி நிலைமை உண்டாயிருச்சு. கூட்டம் கூடுது. ஆனால் கர்த்தரை உண்மையாக தேடுற ஒரு உணர்வு. இந்த காலையில் தேவ சன்னாளுக்கு நான் நிறுத்துவோம். இதுவரை எப்படி இருக்கிறோம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய உணர்வு. எதை கேட்குறவனோ கேட்கலையோ, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவன் ஆக்குமாப்பா, என்னை உணர்வுள்ளவன் ஆக்க ஆண்டவரே. உங்களுடைய காரியங்களான உணர்வுள்ளனா இருக்கணும் ஆண்டவரே. உணர்வு இல்லைன்னா உங்களுடைய இறக்கம் கிடைக்காதப்பா. உணர்வு இல்லைன்னா ஆண்டவரே உங்கள் கிருபை கிடைக்காதப்பா. அந்த இடத்துக்கு நான் போயிடவே கூடாது ஆண்டவரே. உணர்வற்ற நான் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க. கர்த்தருடைய பந்தியை பங்கு வரப்போகிறேன். நான் உங்கள் ரத்தத்தினால் ஒரு முறை கூட சுத்திகரிங்க ஆண்டவரே. நான் சரியான தீர்மானத்தோடு சொல்லப்படுகிற ஆலோசனைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உணர்வுள்ளவனாய் ஜீவிக்க கர்த்தாவே எனக்கு நீ கிருபை தாங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபாலா பரதாரா சந்தலார எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே மன்னிங்க. ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணும். தீர்மானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கை செய்து, ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே நம்முடைய இரக்கமும் கிருபையும் கிடையாத இடத்துக்கு நாங்கள் போயிடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே நம்முடைய கிருபையும் இரக்கம் கிடைக்காத இடத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தை உணர்வை தாங்க, உணர்வுள்ள இதை தாங்க, உணர்வுள்ள இதை தாங்கப்பா. ஓ ரபாலா தரஷா பரபாலா கதா ராமா ரே கதா ராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரிலே அன்பினையே கண்டு விரைந்தோடி
இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்படியே தேவசமூக ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரி எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீ வர நாட்கள் நான் உணர்வுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழணும். மனித காரியங்களில் உங்களுடைய காரியங்களை உணர்வு என் வாழ்க்கை விட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே. இது இருக்கோ இல்லையோ அந்த உணர்வை தக்க வைக்கிற வாழ்க்கையில் வாழ நான் ஆவி ஆத்மா எல்லாம் படைக்கிறேன்ப்பான்னு சொல்லிக்கோ. பாடுவோமா? ஆவியோட ஆத்மா அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரிலே அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரிலே அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளை விரும்ப ஆண்டவரே, நீ என்னை ஆசிர்வதிச்சுக்கிறீங்க, எவ்வளோ நன்மை தந்துக்கிறீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அதை காட்டிலும் உங்களுடைய உணர்வு தான் எனக்கு தேவை ஆண்டவரே. நான் சொல்லுவோமா? பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன். மன்னவனே சோவின் சாயல் என் நீலத்தில் கண்டதா. மன்னவனே சோவின் சாயல் என் நீலத்தில் கண்டதா. அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்படியே கர்த்தருடைய பந்திலே பங்குரோர் இருக்கிறது நின்று கொள்வோம்.